இன்று நான் சொல்லப் போகும் கதை உலகம் முழுவதும் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு பெரிய ஞானத்தின் கதை. அதுதான் பகவத்கீதா. ஆனால் இந்த ஞானம் ஒரு ஆலயத்தில் சொல்லப்படவில்லை, ஒரு ஆசிரமத்திலும் சொல்லப்படவில்லை, ஒரு பெரிய போர்க்களத்தில் சொல்லப்பட்டது. அந்த இடம்தான் குருக்ஷேத்ரா. 2 சகோதர குடும்பங்கள். இந்த கதை மகாபாரதம் என்ற மகா இதிகாசத்தில் வருகிறது. அந்த காலத்தில் 2 குடும்பங்கள் இருந்தன, பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். கௌரவர்களின் தலைவன் துரியோதனா. அவருக்கு அதிகார ஆசை அதிகம். அவர் பாண்டவர்களை வெறுத்தார். அதனால் பல தந்திரங்கள் செய்து அவர்களை ராஜ்யத்திலிருந்து துரத்தினார். பாண்டவர்கள் 13 வருடங்கள் வனவாசம் சென்றார்கள். அந்த 13 வருடங்கள் முடிந்த பிறகு பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப கேட்டார்கள். ஆனால் துரியோதனா ஒரு சிறிய நிலத்தையும் கொடுக்க மறுத்தார். அதனால் கடைசியில் ஒரு பெரிய போர் தவிர்க்க முடியாத நிலை வந்தது. அதுதான் குருக்ஷேத்ரா வார். அர்ஜுனன் பெரிய வீரன். அவருடைய தேரோட்டி கிருஷ்ணன். அவர் சாதாரண தேரோட்டி இல்லை, அவர் விஷ்ணுவின் அவதாரம் என்று பலர் நம்பினர். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அர்ஜுனனின் நண்பர் மற்றும் வழிகாட்டி. போருக்கு முன் நடந்த சம்பவம். போர் ஆரம்பிக்க சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. அப்போது அர்ஜுனா ஒரு விஷயம் கேட்டார். கிருஷ்ணா, என் தேரை 2 படைகளின் நடுவில் நிறுத்து. கிருஷ்ணர் தேரை நிறுத்தினார். அர்ஜுனன் எதிரிலிருந்த படையை பார்த்தார். அந்த படையில் யார் இருந்தார்கள் தெரியுமா? அவருடைய தாத்தா, ஆசிரியர், உறவினர்கள், நண்பர்கள். அந்த காட்சி பார்த்தவுடன் அர்ஜுனனின் மனம் உடைந்து போனது. அவர் சொன்னார், கிருஷ்ணா, இவர்களெல்லாம் என் குடும்பம். இவர்களை கொன்று நான் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி என்ன பயன்? அவர் தனது வில்லையும் அம்பையும் கீழே வைத்தார். அவர் போராட மறுத்தார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஞானத்தை சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் இன்று நாம் பகவத்கீதா என்று அழைக்கிறோம். ஆன்மாவின் உண்மை. கிருஷ்ணர் முதலில் சொன்னார், அர்ஜுனா, நீ பார்க்கிற இந்த உடல்தான் அழியும். ஆனால் ஆன்மா ஒருபோதும் அழியாது. ஒரு மனிதன் பழைய உடையை கழற்றி புதிய உடை அணிவது போல ஆன்மா உடலை மாற்றிக்கொள்கிறது. அதனால் மரணம் என்பது ஒரு மாற்றம் மட்டும். கடமை. அதற்கு பிறகு கிருஷ்ணர் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு கடமை இருக்கிறது. நீ ஒரு வீரன். அதனால் நீதிக்காக போராடுவதுதான் உன் கடமை. கடமையை பயமில்லாமல் செய்ய வேண்டும். பிறகு கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொன்னார். உன் கடமையை செய், ஆனால் பலனை பற்றி கவலைப்படாதே. நாம் செய்கிற முயற்சிதான் முக்கியம். வெற்றி அல்லது தோல்வி பற்றி அதிகமாக யோசித்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. விஸ்வரூபம். அர்ஜுனனுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போது கிருஷ்ணர் தன் உண்மையான ரூபத்தை காட்டினார். அதுதான் விஸ்வரூபம். அந்த ரூபத்தில் பிரபஞ்சம், உலகங்கள், காலம், எல்லா உயிர்களும் அவருக்குள் இருப்பதை அர்ஜுனன் பார்த்தார். அந்த காட்சி பார்த்தவுடன் அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தார். அவர் உணர்ந்தார், கிருஷ்ணர் ஒரு மனிதரில்லை, அவர் பரமசக்தி. அந்த ஞானத்தை கேட்ட பிறகு அர்ஜுனனின் மனம் முழுவதும் மாறிவிட்டது. அவர் அமைதியாக சொன்னார், என் குழப்பம் இப்போது மறைந்துவிட்டது. நான் என் கடமையை செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்கு பிறகுதான் குருக்ஷேத்ரா வார் ஆரம்பமானது. இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நமக்கும் பல நேரங்களில் அர்ஜுனன் மாதிரி குழப்பம் வரும். அப்போது சரியான ஞானம் கிடைத்தால் நம்ம வாழ்க்கை மாறிவிடும். அதனால்தான் பகவத்கீதா இன்று வரை உலகம் முழுவதும் மக்களை வழிநடத்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.